இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி முருங்கைக்கீரை கொழுக்கட்டை. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கால்சியம், அயன் பால்ஸ்ன்னு கூட இதை சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இதையும் போட்டு லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது டேஸ்ட்டு பாருங்கள். வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து இந்த தண்ணி கொதிக்கும் போது அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி கரண்டியோடு சுற்றி அதே மாதிரி கடாயிலையும் ஒட்டாமல் வரும். இப்போ ராகி மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எப்படியே சுற்றி வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து உருட்டினோம்னா நல்லா உருட்ட வரும். இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து அதை எடுத்து, நான் கையில் ஆயில் கூட அப்ளை பண்ணலை, எடுத்து அப்படியே உருட்டினாலே சூப்பராக வருது. இந்த அளவுக்கு ராகி மாவு வெந்திருக்கணும். இப்போ நம்ம இதை உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ பக்கத்துலேயே நான் நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நம்மளோட சூப்பரான ராகி முருங்கைக்கீரை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி பாயில்டு ஃபுட்டாகவும் ராகி மாவு முருங்கைக்கீரையெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல கால்சியம் கிடைச்சா மாதிரியும் ஆகிடும். இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு உடச்சி பார்த்தோம்னா நம்ம போட்ட கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஆனியன், முருங்கைக்கீரை எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் நல்ல க்ரீமியான ஒரு தேங்காய் சட்னி இல்லை காரசாரமாக ஒரு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி மறந்து போன பழைய கொழுக்கட்டை ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா கொழுக்கட்டை ரெசிபீஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.